முன்னொரு காலத்துல மகத நாட்டுல சாருமதிங்கிற பெண் பெரும் அர்ப்பணிப்பு உணர்வோட தன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கனவுல மகாலட்சுமி தோன்றி கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் வரலட்சுமியாக என்ன கலசத்துல வச்சு பூஜை செய், உன்னுடைய வீட்டிலேயே நான் தங்கி சகல சௌபாகியங்களையும் வழங்குவேன்னு வரலட்சுமி பூஜை செய்யற முறைகளையும் சொல்லி கொடுத்தாங்களாம். அப்படி ஆரம்பிச்சது தாங்க இந்த வரலட்சுமி விரதம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல பெண்களால மட்டுமே அனுசரிக்கப்படுற விரதம். அதுலயும் ஒரு சில குடும்பங்கள் தான் பரம்பரையாக வரலட்சுமி விரதத்தை அனுசரிக்கிறாங்க. வெள்ளி இல்லனா வெண்கல கலசத்துக்குள்ள தண்ணீர் நிரப்பி அதுல காசுகள், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கருகுமணி, பச்சை கற்பூரம், கிராம்புன்னு பல மங்கள பொருட்களை போடுவாங்க. கலசத்துடைய வாயில மாவிலைகளை கட்டி வச்சு மஞ்சள் தடவிய முழு தேங்காயை வச்சு மூடுவாங்க. தேங்காய் மேல அம்மன் முகத்தை வச்சு புடவை கட்டி நகை போட்டு பூ அலங்காரம் செய்யற வழக்கமும் நிறைய வீடுகள்ல உண்டு. வரலட்சுமி நைவேத்தியத்துக்கு பாயசம், வடை, கொழுக்கட்டை செய்வாங்க. லலிதா சகஸ்ரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் படிப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்களை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் தாம்பூலம் கொடுத்தா மகாலட்சுமி நமக்கு சகல சௌபாகியங்களையும் அருளுவாங்கிறது தான் வரலட்சுமி விரதத்துடைய தாற்பயம். அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள்.